Jude chapter 1 verse 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். Praise the Lord. Hallelujah. Praise the கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நான் காத்திருந்த வேளையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன சொன்னா, நீங்களோ பிரியமானவர்களே, but you beloved. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார், பிரியமானவர்களே. ஆமென். Praise the Lord. So this day I just wanted to exhort on this word. இதுல நான் உள்ள போக விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆண்டவர் இதை வெளிப்படுத்த விரும்புறேன்னு சொன்னா, how God looks at you. உங்களை எப்படி ஆண்டவர் பார்க்கிறார், ரொம்ப முக்கியமானது. அவருடைய பார்வைக்கு நீங்க யாருன்னு சொன்னா பிரியமானவர். நீங்க யாருன்னு சொன்னா பிரியமான. அப்போ முதலாவது நான் உள்வாங்கணும், நான் யாருன்னு சொன்னா பிரியமான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பிரியமான சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லி நம்ம சில காரியங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. சில காரியம் சொல்றேன், ஏன் ஆண்டவர் நம்ம பிரியமான சொல்றேன், ஏன்னா நம்ம செய்யற கிரியையினால அல்ல, தேவ கிருபையை. வாசிக்கலாம். 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். இயேசுவை குறித்து நல்லா புரிஞ்சுக்கணும். யாரை குறித்து? ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை குறித்து அந்த பிதா கொடுக்கிற ஒரு சாட்சி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்ன இருக்க பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ யோவானுக்கு அங்கே கர்த்தர் என்ன பண்றாரு சொன்னா, அந்த இடத்துல அடையாளங்களை காண்பிக்கிறார். அந்த புறா யார் மேல வந்து உட்காரு, அவர் தான் மேசியான்றது. அப்போ புறா வந்து உட்காருது, வானம் திறக்கப்படுது, அங்கே சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ண ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமென். So God gives a witness. So first ஆரம்பிக்கிறார். ஏன் சொன்னா, அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, இந்த பிரியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே பயப்படுவார். Because God the Father is a holy God. அவர் பரிசுத்தர். அவருக்கு முன்பாக நடுக்கம் தான் இருக்குமே தவிர யாருக்கு என்ன இருக்க முடியாது, அன்பு லவ் இருக்க முடியல. சோ இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, first time that comes from above. இவர் நான் பிரியமாயிருக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வரலாம். Matthew 17:5. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த மேகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ அப்போஸ்தலர்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க, 3 அப்போஸ்தலர் நிற்கிறாங்க அந்த இதுல மறுப மலையில. இப்ப அங்க ஒரு சத்தம். இப்ப அதே சத்தம் என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு சேவை கொடுங்கள். சொல்றத செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா God gives witness of Jesus. இயேசு குறித்து அங்க சொல்லிட்டு இருக்கிறார், நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இப்போ அவருக்கு சேவை கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியமானது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் பாருங்க. இந்த நேசமானவர் நேசம் சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறார். என்னை அனுப்பினவர், இப்ப இயேசு கொடுக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்னை தனியே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு சொல்றாரு, ஹalleluya, நம்ம என்னோட கூட இருக்கிறார். ஆமா. ஏன்னா
நான் எப்பொழுது என்ன பண்றேன்? பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். அப்போ இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் சொல்லும் பொழுது அதை அர்த்தம் என்ன சொல்றாரு? நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிதாவுக்கு பிரியமானதை. Praise the Lord. What is pleasing unto God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன ஆயிடுச்சு? நான் பிரியமா இருந்தா அவர் என்ன பண்ண மாட்டாரா? அவர் என்னை Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண மாட்டாரு? தண்ணியே பண்ண மாட்டாரு. அர்த்தம் போட்டு. So ஜீசஸோட கூட எப்படி இருக்கிறாரு? அப்பா முன்மாட்டாரு. ஏன்? உங்களுக்கு தெரியும். அடுத்தது இவர் என்ன பண்றாரு? வாட்ஸ் எவர் ப்ளீசிங் unto the Father. அவன் சொல்ற பாஷையில அப்படியே எப்பவுமே தெரியும். அவரால் என்ன பண்ண முடியல, விடவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ நமக்கு போவோம். சரிங்களா? 8:20 வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Romans chapter 8 verse 29. See, the New Testament you have to understand. So mindsets are உடைக்கிறாங்க. வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்ன இருக்கணுமா? அநேக சகோதரருக்குள்ளே. நம்ம யாரு? நமக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நமக்குள்ள. ரைட். தொடர்ந்து வாசிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்காரா? ஒப்பாய் இருக்கிறது. யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்தார். இப்ப அவர் என்ன கூப்பிடுறாரு? மை பில்லவன். நம்ம என்ன கூப்பிடுறாரு? ஏன்னா அந்த சாயல் வந்துடும். நமக்கு வேற சாயல் கிடையாது. ஒரே ஒரு சாயல், அந்த ஆண்டவராகிய இயேசுவின் சாயல், அவருக்கு பிரியமானவருடைய சாயல். பிரைஸ் தி லார்ட். இப்போ பிரியமானவராய் இருக்கிறவர் என்ன செய்யணுமா? அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்யணும். அவருக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்கிற அனுபவம். நான் பிரியமானவர் என்று அழைத்தது என் கிரியையினால் அல்ல, தேவ கிருபையே. இது தேவ நீதியா இருக்கிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால என்ன பண்றாரு? என்ன பார்த்து என்ன கூப்பிடணும். ஏன்னா இயேசுவை தான் பார்க்க முடியும். அவரு என்ன பார்க்க முடியாது. ஏன்னா அடக்கப்படப்பட்டாச்சு. என்றைக்கு ஞானசம் எடுக்கணும் அப்பொழுது பழைய மனுஷன் அடக்கப்படப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்து இருக்கிறேன். இப்ப அவர் என்ன பண்ண முடியாது? என்ன பார்க்க முடியாது. என்ன அடக்கமாயிடுச்சு. இப்ப இந்த சாயல் தான் இருக்குது. அந்த ஒரே பேராருடைய சாயல். இந்த சாயல் தான் நம்ம தெரிஞ்சு மாறிக்கிட்டே வருது. இப்ப இந்த பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிற நான் என்ன செய்யணும்? பிதாவுக்கு பிரியமானதை செய்வதற்கு என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்கணும். ஆமென். இது நம்மளால கூடாத காரியம். அதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கார். தேவன் நமக்கு அவரோட விசுவாசம் கொடுத்திருக்கார், கிருபைகள். So you have to do the things pleasing unto God. இப்ப நீங்க பிரியமானது செய்யும் போது என்ன நடக்குமா? என்ன பண்ணுச்சு? இருப்பாரு தனியா விட மாட்டாரு. அது டிஃபரெண்ட். போக மாட்டேன்றது வேற, என்ன தனியவே விட மாட்டேன். அப்ப உங்களை என்னையும் விடல. நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நம்ம உணராம இருக்கலாம். அந்த சத்தியம் என்ன சொன்னா அவர் நம்மை விட்டு போக முடியாதவரால. He cannot leave you. அதான் சொல்றாரு, I shall never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. இந்த உணர்வுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர். இது கிரியையால் உண்டானதில்லை. ஃபர்ஸ்ட் என்டர் into this. Praise the Lord. I was beloved. நான் கிரியை செய்கிறதுனால இல்லை, கிருபையினால, கிறிஸ்து இயேசுவினால, நான் முன்குறிக்கப்பட்டதுனால, பிரைஸ் தி லார்ட், நான் அவருடைய பிரியமா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் பிரியமா இருக்கிறபடினால அவருக்கு பிரியமானதை செய்ய என்னாலே கூடும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. உங்களுடைய வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிங்க. இருந்தோம் பாவியா இருந்தோம்,
பிள்ளையை மாறிடும். ஆவியா இருந்தோம் அந்த இடத்துக்கு வாங்க. இட்ஸ் a past. இப்பொழுது பிள்ளைகளா இருக்கணும். பிள்ளைகளை போல நடக்க எனக்கு கிருபை உண்டு. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. எனக்கு சகல சத்தியத்திலும் போதித்து நடத்துகிற ஒருவர் உண்டு. பிள்ளைகள் மாறுங்க, பிரியமான இடத்துக்கு போங்க. சும்மா என்ன பண்ணாதீங்கன்னா I'm a Christian. புரியுது உங்களுக்கு? I'm a child of God. நான் தேவனுடைய, நான் கிறிஸ்தவன், நான் தேவ பிள்ளை. அதோடு நிக்காதீங்க. நான் யாருன்னா அவருக்கு பிரியமானவன். நம்ம கூப்பிடல, அவர் கூப்பிடுறாரு. பிரைஸ் சொல்லுவான். அவர் என்னை பிரியமானவன் கூப்பிட்டால் நான் பிரியமானவன் தான். பிரைஸ் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அப்பா பிரியமாய் உங்களுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு கிருபை தாங்க. பிரைஸ் சொல்லுவான். ஆமா, ஏன்னா அவரை விட்டு விலக மாட்டார், தனியா விட மாட்டாரு. பிரைஸ் சொல்லுவான். ஏன்னா இந்த உலகத்துல கார் இருள் இல்ல, என்ன பண்ண பிள்ளைய ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. சிலுவையில மரணத்துல போகும் பொழுது கூட இருந்தார். ஒரே ஒரு இடம் தான், பாவமானது அவர் மேல் வைக்கப்பட்ட பொழுது, உலகத்தின் பாவம் எல்லாம் இயேசுவோட மேல் வைக்கப்பட்ட பொழுது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அப்பதான் சொல்றாரு, பிதாவே பிதாவே ஏன் என்ன, ஏன்னா பாவத்தை பாராத சுத்தகன். சிலுவையிலும் கூட மனித உயிரோடு எழுப்பினார். வேதாந்தம் சொல்றது உடல்ல கூடவே இருக்கிற. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நான் செய்யறதுனால அவர் கூட இல்லை, அவர் என் மேல் பிரியமா இருக்கிறபடினாலே அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஏன் என் மேல் பிரியமா இருக்கிறார் சொன்னா, இயேசுவினால. ஆமா, அதான் சொல்றாரு அவரு, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு எல்லாருக்கும் அவர் ஃபர்ஸ்ட் போனா இருக்கிறதுக்காக அவர் அப்படியே நல்ல ஸ்டைல மாத்திர அவரை போனேன். அம்மே, ஏன்னா அவருக்கு பிதாவை பிரியப்படுத்த தவிர வேற தெரியாது. அவர் பிரியப்படுத்துறவரா இருக்கிறதுனால அவர் தனியாவும் கூட மாட்டார். அவங்க இந்த லைஃப்குள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாத்தணுமே தவிர மாறிட்டு உள்ள வரணும்னு வெயிட் பண்ணுங்க. என்னைக்கு நீங்க இந்த உணர்வுக்குள்ள வந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்க காரியங்கள் எல்லாம் மாறும். இப்ப கோலியாத்து வரான், சரிங்களா? கோலியாத்து எடுத்து நிற்கலாம். அப்ப நமக்கு என்ன வேலை? 40 நாளும் போய் ஒழிச்சுக்கிறதா இல்லையா? என்ன செய்யணும்? இப்படி இருக்கு வாரியர்ஸ் எல்லாம் இப்படி உட்காந்தா எப்படி ஏந்துக்கணும்? ஞாபகம் செய்யணுமா இல்லையா? அப்போ உங்க சரீரத்துல பலவீனம் வருது, சூழ்நிலைகள் எதிராக நிற்குது, என்ன செய்யணும்? டாக்டர் போய் பார்க்கணும், மெடிசனை போடணும், டெய்லி அழுவணும். இது எப்பதான் எனக்கு சரியாகும், இந்த பிரச்சனை எப்பதான் எனக்கு நல்லா ஆகும். அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க 40 நாள். வேற என்ன செஞ்சாங்க 40 நாள்? அவன் தூசிட்டு இருக்கிற ஆண்டவரை, அவருடைய நாமத்தை தூசிக்கிறான். என்ன பண்ணாங்க? தங்களை காப்பாத்திக்கிறாங்க பயந்து. அதான் செஞ்சாங்க. நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே திரும்பிக்கிங்க. அந்த அன்னைக்கு மாம்சத்தோட யுத்தம், இன்னைக்கு துரைத்திரங்களோடும் அதிகாரங்களோடும் உனக்கு பொல்லாத ஆவிகளோட சேனைகளோடும் அந்தகார கிரிகளோட நமக்கு யுத்தம். இப்ப அவன் என்ன செய்யறான்? பலனை கொண்டு வரான், பிரச்சனை கொண்டு வரான், சூழ்நிலை கொடுக்கிறான், கோபத்தை கொண்டு வரான், மாம்சத்தை வெளியே கொண்டு வரான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்குல இவன் சொல்றான், அவன் யாரு? இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதம் இல்லாதவன் யாரு? வைராக்கியம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம வைராக்கியம் கிடையாது. பிரச்சனைக்கு வந்தா என்ன நமக்கு தெரியும்? அழுவ தெரியும், தேவ சமூகத்துல போவோம், எல்லாம் 10 பேர்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு எது சரி பண்ண முடியும், எந்த டாக்டர் எந்த மெடிசன் போவோம். இதுல எல்லாம் ஒண்ணுமே ஆரம்பிச்சு கடைசியில இதான் தேவ சித்தம், தேவ திட்டம், இது அவ்வளவுதான், சரி நம்ம விதி இதுதான், இப்படியே போயிடுவோம். புரிஞ்சு போச்சு. வைராக்கியம் இல்லை உள்ளுக்குள்ள. என்ன நமக்கு வைராக்கியம் இல்லை.
வைராக்கியம் வரணும். இது கர்த்தருடைய ஆலயம். நான் கர்த்தருக்கு பிரியமானவன். நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு, நற்கிரியை செய்வதற்கு இந்த பூமியில் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் நற்கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு, ஜனங்கள் தேவனை காணக்கூடாதபடிக்கு, எனக்கு எதிராய் வந்திருக்கிறதுக்கு எதிராக இருக்கிறேன் சொல்லி பேசணும். பயம் வருது, பயம் வருது. என்ன மறந்து போறோம்னா, ஜீவன் யாருடையது? பிசாசு கொடுக்கல. ஜீவன் கொடுக்காதவன் எடுக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? என்ன ஜீவன் கர்த்தருடையது. இவர் என்ன பண்ணாரு? சுவாசத்தை ஊதுனாரு. ஆமா, மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை யார் ஊட்டாரு? அவரு. ஆவி தன் தந்த தேவனத்துல போகுமா? அது அவரது. ஒருவனுக்கும் அங்க கடனாளி கிடையாது. யார் என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. என்ன பிரச்சனை நமக்கு புரியல. நமக்கு பிசாசு வந்து எடுக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அவிசுவாசம் பாவமே. புரியுதா உங்களுக்கு? நீங்க அவிசுவாசம் நிற்கும் பொழுது பாவத்தை நிற்கிறீர்கள். இந்த பாவம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, மரணத்தை விளைவிக்குது. பிரச்சனைகள், போராட்டங்களை எழுப்ப முடியல. Because you're not using your faith. Praise the Lord. You're not using your faith. You have to just get up and walk. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கேளுங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சுகமானதுக்கு அப்புறமா இல்ல சுகமானதுக்கு முன்னாடியா? சரியா? அவர் சொன்னது என்னது? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு குஷ்ரோகில் வராங்க. சொல்றாரு, போய் உங்களை ஆசாரியத்துல காட்டுன்றாரு. போறாங்க. போயிட்டே இருக்கும் போது காணாம போச்சு. That's all it's over. Yeah. Word. You are honoring his word. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அதான் செய்யணும் நம்ம. இவ்வளவுதான். இதை விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம் சொன்னா, மற்ற எல்லாத்தையும் உள்ள போட்டு குழப்பறோம். நீ சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை, எந்த ஒரு வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அதுக்கு வல்லமையை கொடுக்குறீங்க சேதப்படுத்த. அந்த பொய்யை நம்புறீங்க, அந்த வஞ்சகத்துல ஏமாந்து போறீங்க. அதான் நடக்குது. இது நம்பிட்டு என்ன செய்றீங்க தெரியுமா? இருதயத்துல விசுவாசித்து வாயில என்ன பண்றீங்க? எதிர்காலத்து குறித்து எனக்கு பயமா இருக்குது. அப்ப எதிர்காலம் விளையாட்டுக்காரன். ஆமா, நீங்க சொன்னீங்க நாளைக்கெல்லாம் இப்படி இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. காட்டும். நீங்க தான் சொல்லி வச்சிருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதான் பேசுறோம். Everything you see, the problem is your mindset. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 20 பார்க்கும்போது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. இன்னைக்கு எல்லாம் எடுக்க போறதுல ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பண்ண எடுக்க 4 காரியங்கள் சொல்லிருக்கு. 20-21 விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ரெண்டாவது உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ரெண்டாவது ஜெபம் பண்ணி. 2021 ஜூன் 2021 1:20-21 படிக்க வாசிக்க வேணாம். நான் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை, நான் வேகமா போயிடுறேன். அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேர்ட் ஒன், அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும். சோ முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணணும், மூணாவது காத்துக்கொள்ளணும், நாலாவது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்துக்கொள்ளணும், இப்ப பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். 4 things. பிரியமானவனுக்கு 4 காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அவன் இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் திங், அந்த பிரியமான வார்த்தையுடைய ஃபைனல் திங் எங்க வருது? 22-23 வாசிங்க. யோதாவே அல்லாமலும் இப்ப பாருங்க என்ன இருக்கணுமா? பகுத்தறிவு. சிலருக்கு இரக்கம் பாராட்டி
சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து நல்லா பார்த்தாங்க. எல்லாருக்கும் இல்ல, ரொம்ப முக்கியம். அதுதான் பகுத்தறிவு வேணும். யாருக்கு இரக்கம் பாராட்டும்? எல்லாருக்கும் இல்ல. ஆமென். ரொம்ப முக்கியம். அதனால்தான் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளும் ஞானத்தை. இல்லைன்னா நீங்க பாட்டு கையை போட்டீங்கன்னா யூ கெட் இன்டு ட்ரபிள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் இல்லாத இடத்துல நீங்க எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய காலங்களுக்காய் காத்து இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் கிடையாது, தேவன் வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, அதுலயே பாருங்க எத்தனை பேரை, எல்லாரையும் அக்கி இருக்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ண முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அன்புன்ற வார்த்தைக்கு புரிஞ்சுக்கணும். இது அகாப்பே லவ். இட்ஸ் நாட் இது என்ன சொல்றது, இமோஷனல் லவ். உலகப்பரமான அன்பு இல்லை, மாம்ச அன்பு கிடையாது. சரிங்களா? இந்த அன்பு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அக்கிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா அக்னியானது உங்களை என்ன பண்ணக்கூடாது, பற்றக்கூடாது. அக்னியானது உங்களை பற்றக்கூடாது என்று சொன்னால் கர்த்தரோடு நீங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கிளியரா இருங்க. கர்த்தரோடு இருக்கணும். நீங்க கர்த்தருக்குள் இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். See, every என்ன சொல்றது, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்க போய் என்ன சொல்றது அதுல செயல்படுவதற்கு இல்லை. இயேசுவானவர் ஜீவனோட இருக்கும் பொழுது கோபுரமானது விழுந்து செத்து போனாங்களா இல்லையா? அவர் அங்கதான் இருக்காரு. சொல்றாங்க இந்த மாதிரி கோபுரம் விழுந்து பறித்து போனாங்க. உடனே இயேசு ஓகே வாங்க போலாம், எல்லாரும் உயிரோட இருப்போம். நோ 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 நோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தேவனுடைய காரியங்கள்ல, தேவனுடைய நீதியில நீங்க இறங்காதீங்க. புரியுதா? உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, போறதே கிடையாது. அது தப்பு. See, that is why you must always be a person walking in the beloved of the Lord. தேவனுடைய பிரியமானவன் என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் நடந்து கொண்டிருப்பீர்களானால் தேவன் எதெல்லாம் விரும்புகிறாரோ பிரியப்படுகிறாரோ அதை எல்லாவற்றையும் நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள். Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful of these areas. So, you have to pull people out. அதுதான் பிரியமானுடைய வேலை. அவன் தனக்காக இல்லை, அதான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அகப்பட்டிருக்கிறவங்களை என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? the first one நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அது விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஃபர்ஸ்ட் அதுல போகும். யோவான் 1-ம் அதிகாரம் 2-ம் வசனம். உங்களுக்கு தெரிஞ்சது வாசி. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Standing, building yourself on your most holy faith. ஆமா, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ரொம்ப முக்கியமானது. என்ன பண்றீங்க, உறுதிப்படுத்துறீங்க. சரிங்களா? ரைட். இப்ப உறுதிப்படுத்துறதுன்னு போது ஞாபகம், உங்களுடைய ஆத்மாவை தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். உங்க ஆத்மாவை என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்க ஆத்மாவில தான் சிந்தை, சித்தம், உணர்வு எல்லாமே இருக்கு. சரிங்களா? ரைட். ஓகே. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா, நல்லா பாருங்க, விசுவாசத்துல நீங்க உங்களை கட்டணும். விசுவாசத்துல கட்டணும். இப்ப ஏற்கனவே உள்ள இருக்க மாட்டேன், மைண்ட்ல இருக்குது. இப்ப மைண்ட்ல இந்த உலகத்துல எப்படி வாழ்வோம், மைண்ட்ல எடுத்துக்கோம். மைண்ட்ல இந்த உலகத்துல எப்படி வாழ்றது மைண்ட்ல இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்லையா? என்ன மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க? ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அதை வச்சு உலகத்துல வாழும். நார்மல் தானே இது? நான் என்ன ஒரு பார்க்க மாட்டேன், இது நார்மல் தான் இது. சரியா இல்லையா? இப்ப என்ன ஆச்சு, ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் இப்போ உள்ள இருக்குது. என்ன செய்யணும், வேலை பார்க்கணும், அடுத்தது சம்பாதிக்கணும், அதை வச்சு உலகத்துல வாழும். சரிங்களா? இந்த மைண்ட் செட் இருக்குது. இப்போ நம்ம நினைச்சுக்கணும், வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி மனுஷன் வேதம் என்ன சொல்லுது?
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்ப ஒரு மைண்ட் செட் என்ன சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபெய்த்ல ஒர்க் பண்ண விரும்புறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபெய்த்ல ஒர்க் பண்ண விரும்புறோம். ஆனா ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் உள்ள இருக்க, ஏற்கனவே உள்ள இருக்கு. இப்ப எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, சரிங்களா? இப்போ இந்த உலகத்துல எப்படி வாழவேன்? இல்லை, இதுதான் உள்ள இருக்குது. நிறைய பேருக்கு இதுதான் உள்ள இருக்குது. நல்ல ஞாபகம், உள்ளே தான் இருக்குது. ஆமா, எங்க சொன்னு தெரியல. இங்க சொன்னேன் more than 90% 95 கூட சொல்லிக்கலாம். more than 95% of the Christians, ஆமா, இன்னைக்கு வேலை இல்ல, மாச சம்பளம் இல்ல, வருமானம் இல்லைன்னு சொன்னா விசுவாசத்துல வாழவே தெரியாது. இது உண்மை. பணம் வர்றதுனாலதான் வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர் தான் வாங்க, விசுவாசம் வாங்க. எல்லாருடைய மைண்ட் செட் ஃபுல்லா பணத்துக்கு போயிடுச்சு. They don't know how to live by faith. ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்குறதுக்கு பேர் விசுவாசம். இருக்கிறது இல்ல, இல்லாமையில இருந்து எப்படி ஆகியும் என்ன பண்ணணும்? இப்ப என்ற வேலை இல்லை. இப்ப வேலை இல்லாத பொழுது விசுவாசம் இருக்கும். என்ன விசுவாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஏன் ஆண்டவர் கொடுப்பாருன்றது இருக்காரு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஏன் மைண்ட் செட் ஆல்ரெடி இருக்குது. புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவங்க ஜெபம், உங்க நடையும் எல்லாமே உங்களுடைய மைண்ட் செட். நம்ம என்ன சொல்லலாம்? மைண்ட் சிந்தனை, உள்ள வச்சுக்கிற சிந்தனை. என்ன சொல்றது? நீங்க நினைச்சிருக்கிறதா இல்ல நீங்க உள்ள வச்சிருக்கிறது? உங்க சிந்தனைக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்பதான் உங்க ஜெபம் இருக்கும், உங்க விசுவாசம் இருக்கும், உங்களுடைய பேச்சு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்வீங்கன்னா ஆண்டவர் இதை செய்யணும். சரியா? இப்ப இந்த மைண்ட் செட். அப்போ ஃபர்ஸ்ட் என் ஆத்மா சொல்றாரு, பிரியமானவனே, மை பெல்லவர், என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் உனக்கு உன் ஆத்மா வாழணும். எது ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்ணணும்? உன்னுடைய ஆத்மாவை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பிரச்சனை என்ன சொன்னா, எத்தனை பரத்திலிருந்து வந்தாலும், நீங்க எத்தனை ஆசைப்பட்டாலும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பரத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு ஏற்ப தேடுவீங்க. புரிஞ்சுக்கணும். பரத்திலிருந்து வாங்கி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏற்ப. சோ நான் ஆசீர்வாதமா எங்க பூமியில இருக்கணும்னு சொன்னா என் மைண்ட் செட் தான் இருக்குது. நல்ல வேலை, நல்ல சம்பளம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்க மண்டையில உடனே என்ன விஷயம்? நல்ல வேலை கொடுக்க போறாரு, சம்பளம் வரப்போகுது. ஆமாவா இல்லையா? தான் இங்க பிரச்சனை. இப்போ என்னத்துக்கு வெயிட் பண்றப்ப? இதுல ஒரு சில பேருடைய பெரிய பிரச்சனை, இருக்க ஜாப் அவ்வளவுதான். இருக்க ஜாப் மேல இஷ்டமே இருக்காது. ஏன்னா எனக்கு என்ன வரப்போகுது? இது ஒரு கூட்டம் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் பெருசா விட இதுன்னா இது எல்லாம் கூட ஒண்ணு பிரச்சனை, கர்த்தர் பெருசா செய்வார், ஆண்டவர் அப்படி. இப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன் புரியுறதுக்கு. If God has a plan as a businessman for you, கர்த்தர் உங்களை என்ன சொல்ற? பிசினஸ் சொல்லுவோம். பிசினஸ்ல ஆண்டவர் வைக்கணும்னு விரும்புறாரு. என்னத்த வாக்கு தத்தம் வந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு எங்க போகுது? மண்டை போவாது. ஏன்னா என் மைண்ட் செட் தெளிவா இருக்குது. சரியா? அப்ப எதை உடைக்கணும்? மைண்ட் செட், ஆத்மாவில் இருக்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை உடைச்சு ஆத்மா செழிக்கணும். எப்படி செழிக்கும்? கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். Praise the Lord. What is God's plan in my life? Praise the Lord. கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். ரெண்டாவது, இப்படிதான்றதெல்லாம் உடைக்கணும். Praise the Lord. கர்த்தர் இப்படிதான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதான் பிரச்சனை. எனக்கு ஆயிப்போச்சு. வீடு இருக்கணும், பேங்க்ல இருக்கணும், கார் இருக்கணும், பிள்ளைங்களை இந்த சொல்றது
இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு மண்டை அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே டாடா பிர்லா இவங்க தான் கம்பேரிசன். ஆமா, யாரும் வந்து பேதுரு அப்போஸ்தலன் பவுல் எல்லாம் கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா அங்கதான் ரோல்ஸ் ராய்ஸ் இல்லையே. அவங்க நடந்து போனாங்க, பசியிலையும் பட்டினியும், அது கவுண்ட் கிடையாது. ஒன்லி டாடா பிர்லாஸ் கவுண்ட். ஏன்னா அவங்க ஃபிளைட்ல போறாங்க. இன்னைக்கு புரியுது அவங்க எந்த பிரச்சனை. இன்னைக்கு அதுக்கு ஒரு ப்ரீச்சிங்க்கே ஒரு டீம் இருக்குது. அது கேட்டா பாவர்ட்டி மென்டாலிட்டியா. You know what's poverty mentality? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறியாம இருக்கிறது. பணம் இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் யோசிக்கிறோம், எந்த இடத்துல உங்களுக்கு குறை இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில எந்த குறை இருந்தது? எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார், எத்தனை ஆத்துமாக்களை, எத்தனை தலைவர்களை உருவாக்கினார். பணம் காசுனால இல்ல, தேவ ஆசீர்வாதத்தினால, தேவ திட்டம் கூட இருந்ததா சொல்றாங்க. கிருபையே, கிருபையே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு புரியுது? Because you don't learn to live by faith. விசுவாசத்துல வாழ தெரியல. கையில இருக்கணும், பார்க்கணும். தரிசனத்து நடக்கிறதே நம்ம வாழ்க்கையா மாறினதுனால மகிமையின் வாழ்க்கை என்னன்னே தெரியல. வனாந்திரத்துல 5000 பேரை போஷிக்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். போஷித்தார். தங்கி ராட்சசமா மாறிட்டு 7000 பேரை போஷித்தார். பிரைஸ் தி லார்ட். நடந்தது. இதெல்லாம் இருக்குது. ஆனா என்ன பண்ண தெரியல, வாழ தெரியல. ஏன்னா you are not ready to break the mindset. mindset உடைத்தல். அப்போஸ்தலருடைய பாதங்களிலே எல்லாவற்றையும் விட்டு வந்து போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்த மைண்ட் செட் வராது. அதை போய் நிக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போடாதீங்க. ஓப்பனா இருங்க. It can come in many ways. வேலைதான் இல்ல. பிரைஸ் தி லார்ட். காக்கா வந்து போட்டுச்சு, வெதர் தேவ தூதன் வந்து கொடுத்தான். There are many ways. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவது அவருடைய வேலை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவது நான் கூட இருப்பேன், முடிப்பேன் உன்னோட இருந்து. அப்போ என் அழைத்தவர், பிரியமானவனை அழைத்தவர் இப்பொழுது என் காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? என் கூடயே இருக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல என் தெரிந்து கொள்ள ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது ஏன் வேலை? இது எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன எல்லாருமே அதை மறந்துடுறோம். ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன், நீங்க வீட்டுல போய் உட்காருங்க, அந்த மைண்ட் செட் உடைக்க கத்துக்குங்க. இல்லைன்னா ஃபெய்த் ஆப்ரேட் பண்ண முடியாது. யூ cannot operate the faith. திரும்ப நான் சொல்றேன், முடியாது. ஆனா விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம். ஆனா என்ன பண்ண தெரியாது, பூர்ணப்படுத்த தெரியாது. விசுவாசமானது கிரியினாலே பூர்ணமாக்கப்படும். கிரியினால விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கு சொல்ல அப்படி என்ன பண்ணணும்? Every time, every opportunity, use your faith. கிடைக்கிற நேரங்கள், சமயங்கள், வருகிற என்ன சொல்றது பிரச்சனைகள், போராட்டங்கள்ல விசுவாசத்தை பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஆரம்ப நாட்கள் இல்ல, விசுவாச வாழ்க்கையில போகும் பொழுது எடுத்தோடனே யாரும் பார்த்துட முடியும். விழுந்துதான் கத்துக்கு. ஏன்னா நிறைய நேரத்துல இந்த சுயத்தை உடைக்கிறதுக்கே அவ்வளவு ஆகும். சில நேரங்கள் விசுவாசம் என்று சொல்லி நம்ம ஆசையை சொல்லுவோம். ஏன்னா விசுவாசத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த சுயத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால என்ன ஆயிருதுன்னு சொன்னா வாங்குவோம். அப்ப சொல்லுவோம், நான் விசுவாசிச்சேன் ஆனா ஒண்ணும் நடக்கல. சொல்றது when you stand on faith, விசுவாசத்துல நின்றால் மகிமை மட்டும்தான் பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த if and buts கிடையாது விசுவாசத்துக்கு. faith is now. விசுவாசம் என்பது இப்பொழுது. அப்பதான் நான் விசுவாசித்தேன் என்றால் என்ன வெளியே வரும்? மகிமை வெளியே வரும். ஆமா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இதுக்கு கம்மி எதுவே இல்லை.
அப்ப மகிமையை பார்க்கலன்னு சொன்னா நான் விசுவாசிக்கல. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னியும், ஆண்டவரே இன்னும் கிருபையை தாரும். This how you learn. இப்படிதான் கத்துக்கணும். இப்படி கத்துக்கிட்டீங்கன்னா விசுவாசம் எழும்ப முடியும். விசுவாசம் டப்புன்னு அப்படிலாம் இல்ல. விசுவாசம் என்பது நான் என்ன பண்ணணும்? கிரியை செயல்படுத்தணும். விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிறவன் இயேசு என்னோட கூட இருக்கிறார். இப்பொழுது கிரியை செய்யறது தான் பிரச்சனை. இன்னைக்கு the faith comes in. விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தை நான் செயல்படுத்துதான் இப்ப பிரச்சனை. இங்கதான் என்ன வேணும்? எனக்கு தேவ கிருபை வேணும், பரிசுத்தாவிய வேணும் நிக்கிறதுக்கு. Build yourself on the most holy faith. என்ன சொல்றாங்க? உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தணும். அசைய முடியாது. அசையக்கூடாது. இல்ல ஆனா ஒருவேளை தெரியல, அது பேர் விசுவாசம் இல்லை. If you speak faith, stand on faith, don't turn left or right. வலது புறம் சாயாதீங்க. சொன்னீங்க முடிஞ்சு அப்படியே தருமலா குணமானே சொன்னீங்கன்னா நீக்கணும். பிரைஸ் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமா. Step out in faith. பிரைஸ் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. தேவன் நல்லவர். இதுல ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா மருந்து எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுக்காம சிலர் மதித்துருவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா விசுவாசத்துல அவங்க மதிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. சொல்றாரு, வேதத்துல விசுவாசத்தால் நீதிமான் சாவான்னு சொல்லியிருந்த. அப்ப நீ என்ன பண்ணல? You never believe. அதான் அர்த்தம். You never believe. If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஏனென்றால் வேதம் சொல்லுது 11:6 எபிரேயர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று தேடுகிறவர்களுக்கு build yourself on the most holy faith. உடைய மகா பரிசுத்தமான உடைய விசுவாசத்துல என்ன பண்ணுங்க? உறுதிப்படுங்க. ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அப்படியே ஆத்மா செழிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். உடைய எல்லாம் மைண்ட் செட் become like a child. ஆமா. பிள்ளைங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆண்ட சொன்னா எஸ் அவ்வளவுதான். அதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வேற பேச்சு கிடையாது. உலகம் என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுது, முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க தெரியாது. இப்படியே சொல்றோம் தெரியாது. இனி நான் பண்ணுவேன் இதான் சொன்னாரு. வேற சொல் இது அது நான் ரிஸ்க் தெரியாது. சொன்னார் அதான் செய்யணும். ஓகே போறோம். சைக்கிள் எடுத்து ஓட்டணும். கீழே விழுவோம். எத்தனை பேர் அதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்ட மாட்டீங்க? சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருந்தா விழுந்தாலும் என்ன பண்ணுவீங்க? பைக் எடுக்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் விட்டீங்களா பைக்க? இல்லை. என்ன பண்ணீங்க? ஆமா இல்லையா? எத்தனை பேர் இடிச்சுக்கிறோம்? ஆமா இல்லையா? கேட்கல. சாரி. ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆனா ஓகே கட்டு போட்டிருப்போம். அப்புறம் கட்டு சரியான உடனே எப்படா சார்ஜ் எடுக்கணும் வண்டி எடுக்கணும். அப்படித்தான் சிம்பிளஸ்ட். அப்போ ஃபெய்த் ஆபரேஷன் அப்படித்தான். ஏன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கு என்ன பண்ணணுமா? அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ என் வார்த்தையில் என்ன இருக்குது? எனக்கு மைண்ட் செட்டை உடைக்காம வராது. எத்தனை உள்ள இருக்கு தெரியுமா? அவ்வளவு உள்ள இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒருத்தர் பேசும்போது குடும்பத்துக்குள்ள பேசும்போது ஆசை இருக்கும். ஏன்னா வாக்கு தத்துவம் ஆசை. சரிங்களா? ஆசை இல்லை. ஓகே. இப்போ மைண்ட் செட் அதான் ரொம்ப முக்கியம். ஆசை வந்துருச்சு. வசனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே பேசுவோம், அறிக்கை செய்வோம். வாட்ஸ்அப் பண்ண சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் வாட்ஸ்அப் எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் பண்ணி கிளம்பும் போது பிரைஸ் வச்சுட்டு அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் போது சொல்லுவாங்க அவர் அப்படியே தான் இருக்காரு.
ஆனா இப்ப என்ன பண்ணாங்க? பயங்கர வார்ஃபேர், ஜபம் அப்படி எல்லாம் உடைச்சு இது பண்ணி அப்படி இப்படி எல்லாம் இருங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஏன்னா ஐக்கிய செஞ்சீங்க தவிர உடைக்கல. மைண்ட் செட் இஸ் ஸ்டில் தி சேம். இந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் செயல்படாது. ஏன்னா நீங்க பேசும்போதெல்லாம் உங்க மைண்ட் செட்ல இருந்து பேசுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா இது எரேஸ் பண்ணிடும், இல்ல மறைச்சிடும் உங்க வார்த்தை, தேவ வார்த்தையை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விசுவாசம் வந்து ஏற்கனவே சொல்றது போல you have to see things, பார்க்கணும். நான் சுகமாக அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லும்போது அந்த குணமான போது சிலுவையில என் பலவீனத்தை எடுக்கப்பட்டதையும் அவருடைய சுகத்தை நான் பெற்றுக்கொண்டதை நான் பார்க்கணும். You must see. அப்ப பார்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? உட்காரணும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நான் ஜெபம் பண்ணேன், என்ன கேட்டேன்? நான் ஜெபம் பண்ணேன், ஆனா ஒண்ணுமே ஆகல. நான் கேட்டேன், ஜெபம் பண்ண ஆயிடணுமா? நம்ம என்ன விஐபியா? நம்ம பிரச்சனை இது. ஏன்னா ஆண்டவர் தேடல. அவர் உண்டென்றும் தம்மை தேடு. நல்லா பாருங்க, நம்மளை பத்தி அங்க பேசல, அவரை பத்தி பேசுறது விசுவாசம். சொல்லலாம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? நான் ஜெபம் பண்ணேன், கிடைக்கல, அந்த வார்த்தை வர முடியாது. என்ன பண்ணணும்னு சொன்னா அவருக்கு இன்னும் பிரியமா இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் உண்டென்று நான் வந்து என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்போ தேவன் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் பேசும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது அவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனா? ஆமா. அது மாத்திரமல்ல, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார். அப்ப விசுவாசிச்சனா என் வாயில தானே வராது, இல்ல பண்ணல, ஒண்ணுமே நடக்கல, வராது. ஏன்னா அவர் என்ன? பலன் அளிக்கிறவர். ஸ்தோத்திரம். அதனால இப்பவே ஞாபகம் கொள்ளுங்க, ஆவியில முதலாவது ஜெயம் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஆவியில இருக்கிறது மாம்சத்துக்கு வரணும்னு சொன்னா உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை இழந்துடாதீங்க. விசுவாசமானது கிரியையினாலே பூர்ணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? பேசணும். பேசுகிற நீங்க என்ன பண்ணணும்? அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ரீசெண்டா அந்த 3 days கேம்ப் போயிருந்தோம். மறுரூபத்தின் மகிமை அந்த கேம்ப்ல வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்திருந்த பொழுது அதுல நான் பார்த்த ஒரு காரியம் எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் அநேகிறது. அப்ப நான் சில காரியம் சொல்லிக் கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருந்துச்சு. எல்லாம் பிள்ளைங்களா, பெரிய பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தங்களை ஒப்பு மைண்ட் செட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் வந்து தேவ சாயல். என்ன பேர் வச்சாங்க? தேவ சாயல். அவங்க கூப்பிடுறது என்ன சொன்னாங்க? ஹஸ்பண்ட் தேவ சாயல். ஆமா. இவர் என்ன பேர் வச்சாரு? இவரு ஜெபம் பண்ணிட்டு ஒய்ஃப்க்கு பேரு தேவ சித்தம். ஆமா. இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, தேவனை போல என் கடவுள் வெளிப்படணும். அவர் என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவி தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். இப்ப 2 பேர் கூப்பிட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, தேவ சித்தம், தேவ சாயல். இப்ப என்ன பண்றாங்க? விசுவாசித்தார்கள் ஆகினால பேசுறாங்க. அதுல பொறுப்படி வரும். ஆனா என்ன பண்றீங்க? இல்ல, அவர் தேவ சாயல். என் பண்ட சொல்லும், அதை பத்தியா பழைய குடிக்காது, அதே மாதிரிதான் இருக்காரு. உடனே சொல்லும், இல்ல, அவர் தேவ சாயல். இப்ப இவர் என்ன சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு செய்வார். இல்ல இல்ல, அவர் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வார். தரிசித்து அல்ல, விசுவாசித்து. ஏன்னா பரத்துல உண்டானது இப்ப எங்க இருக்கணும்? பூமியில. must go on speaking. உங்களுக்குள்ள என்னது இருக்கணும்? நான் சொன்னபடி ஆகும். அப்ப என் கண்கள் அதை என்ன பண்ணணும்? அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னமோ என்ன சொல்ற, நான் பண்ணேன், என்னமோ 3வது ஆளுக்கு உங்க வாழ்க்கை இல்ல வந்தாகணும். ஏன்னா அவர் சொன்னாரு, அவர் செய்வேன்னு சொன்னாரு, நீ விசுவாசித்தார், தேவ மகிமை காண்பேன்னு சொன்னாரு. நான் பார்க்கணும், நான் பார்த்துதான் ஆகணும். விட மாட்டேன். எனக்கு கர்த்தர் போய் சொல்ல தெரியாது. என் கர்த்தர் எப்படி சொன்னது அப்படியே செய்கிறவர்.
இப்ப என்ன பண்ணிச்சுன்னா உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படும் பொழுது உங்க வாழ்க்கையை மாறும். பிரியமானுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த விசுவாசமானது உறுதியா இருக்கும். ஏன்னா அவர் தேவனுக்கு பிரியமானது எப்பொழுதும் எப்படி செய்ய முடியும்? நீங்க விசுவாசி தான் செய்ய முடியும். உங்க மைண்ட் செட்ல எது இருந்தாலும் உங்களை செய்ய முடியாது. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆமா, ஆனாலும் முக்கியமான காரியங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.